சிவ சிவ அன்பே சிவமான கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் சாந்தா தேவி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். ஓகே. சிவ சிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளிக்கிழமை, மங்களகரமான மாத துவக்கம், நிறைய பண்டிகைகள், நிறைய விதவிதமான பலகாரங்கள், எல்லாமே நம்மளோட பாரம்பரியப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுல நாம இன்னைக்கு பேச போற தலைப்பு வந்து உணவே மருந்து. உணவே மருந்து. மருந்து தானா சாப்பாடு எல்லாமே? இன்றைக்கு நிறைய உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், அந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போது கலப்படம் எல்லாத்துலேயும் இருக்கு. முடிந்த அளவு நம்ம ஆரோக்கியத்தை வந்து காப்பாத்துறதுக்கு நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவே நம்ம உடலை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய செயல்படுது. இந்த உடல் வந்து ஒரு சின்ன குழந்தையா பிறந்து தாய்ப்பால் அருந்தி, திட உணவு அருந்தி மெல்லப்பட்டதுதான் நம்மளுடைய உடல். இந்த உடலுக்கு வந்து எப்போதுமே ஆரோக்கியமா வச்சுக்க முடியுமா? முடிந்த அளவு நம்மளோட வாழ்வியல் மற்றும் உணவு மூலயமா பெருமளவுல நோய் தாக்கம் இல்லாம காத்துக்கொள்ள முடியும். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்றோம் இல்லைங்களா? நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த். அந்த நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம உணவை வந்து எப்படி சாப்பிடணும்? உணவு வந்து என்ன செய்யும்? நம்ம திருக்குறள்ல வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அதாவது நம்ம உடம்புல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாதம், பித்தம், கபம். இது 3 தான் நம்ம உடம்பு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம உடல்ல காற்றுத்தன்மை, வாயு அதிகமாகும் போது வாதம். வாதம்ங்கிறது என்ன? உடல் வந்து பெருகி போறது, ஒபிசிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வெளியேறாததுனால மூட்டுக்கு வலி, யூரிக் ஆசிட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், நடுக்குவாதம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அடிப்படையா இருக்கிறது வந்து அந்த வாயு தேக்கம் உடல்ல. அடுத்தது பித்தம். பித்தம்ங்கிறது நமக்கு எப்படி உணரப்படுறதுன்னா கசப்பு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் வாயெல்லாம் கசப்பா இருக்கு, என்ன சாப்பிட்டாலும் கசப்பு மட்டும் தான் உணர முடியுது, எதுவுமே சாப்பிட பிடிக்கல, காலை உடனே தலை சுத்துது. அந்த மாதிரி சொல்றவங்களுக்கும், குறிப்பா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிபி வந்து பித்தத்தோட வெளிப்பாடா நம்ம பொதுவா பார்க்குறோம். அடுத்தது கபம். கபம்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே. சளி, உடம்புல நீர் தேக்கம், நீர் கோத்துட்டு இருக்கு, சைனசைட்டிஸ் சொல்றது, சளி, இருமல், அது தொடர்பா சில ஜுரங்கள், அந்த மாதிரி வர்றதுமே கபம். இந்த வாத, பித்த, கபம் இது 3த்தையுமே வந்து சரியான முறையில இருக்கும் போதுதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குது. இது அதிகமானாலும் குறைந்தாலும் நோயை உண்டாக்கும். அப்ப இது நம்ம எப்படிலாம் சரிப்படுத்த முடியும்? இதுக்கு எல்லாத்துக்குமே மருந்து எடுத்து தான் ஆகணுமா? இப்ப தீவிரமா நோயோட தாக்கம் இருந்தா அந்த நேரத்துல நம்ம மருந்து எடுக்க வேண்டியது அவசியம். ஆனா நம்மளோட அக்கியோகா முறையில வந்து வருமுன் காப்போம் வாழ்வியல் மாற்றம் செய்யும் போது நம்ம ஆரோக்கியத்தை தொடர்ந்து நிலைபெற செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம உணவே மருந்து. உணவால தானே நம்ம உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு.
அப்ப அந்த உணவாலேயே நோய் வராமையும் அந்த உடலை காப்பாற்ற முடியும். அததான் எப்படி சொல்லியிருக்காங்க திருக்குறள்ல, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அதாவது நம்ம உண்ட உணவு செரிமானம் ஆன பிறகு பசித்து புசின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசி வந்த பிறகு சரியான அளவுல சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும் போது அவருக்கு நோய் எதுவும் வராது. நோய் வரலன்னா மருந்து தேவையில்லை இல்லையா. அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு சொலவடை இருக்கும், விருந்தும் மருந்தும் 3 நாள். இப்போ விருந்துக்கு போறோம், ஒரு திருமண நிகழ்ச்சி முடிஞ்சிருக்குது, இல்ல உறவினர்கள் வீட்டுக்கு தொடர்ந்து போறோம், வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து வரும்போது நம்ம உறவினர்கள்லாம் நிறைய விருந்து உபசரிப்பு பண்ணுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் என்பதை விட இப்ப நம்ம இந்த யூடியூப் ரீல்ஸ் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால அது ரீல்ஸுக்காக எடுக்கிறாங்களா இல்ல ரியலா எடுக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. எல்லா வகையான உணவுகளையும், அதாவது ஒரு மீன், நண்டு, இறாலு, கோழி, ஆடு, ஆடோட ஸ்பேர் பார்ட்ஸு, அது இல்லாம காய்கறி கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம். நல்ல வேளை ரசம் எல்லாருமே வச்சுக்கிறாங்க. ரசம் நமக்கு செரிமானத்தை கொடுக்கும். இந்த மாதிரி சாப்பிடும் போது அது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு செரிமானமாகப்படும். அதோட கூட ரசம், பழங்கள், ஸ்வீட்டு, இதெல்லாமே நம்ம உடல் செரிமானம் ஆகிற அளவுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செரிமான சக்தி வேறுபடும். நம்மளோட உடல் உழைப்பு, உடலோட தன்மை, நம்ம வாழ்வியல் முறை, இது எல்லாமே வயது, இது எல்லாமே நம்ம உணவு தேவையை நிர்ணயிக்கும். இப்போ ஒரு ஒரு வீட்டுல கணவருக்கு தேவையான அளவு சாப்பாடு மனைவிக்கு அதிகப்படியா இருக்கலாம். மனைவிக்கு தேவையான சத்து குழந்தைக்கு அதிகப்படியா இருக்கலாம். அதே மாதிரி வயதானவர்களுக்கும் அவரோட செரிமான சக்திக்கு ஏற்ற அளவு தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா உணவையும் எல்லாரும் நோயை தான் உண்டாக்கும். இததான் நம்ம பசித்து புசிக்க வேண்டும். பசி எடுக்கணும்னா என்ன ஆகும்? சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிருக்கணும். செரிமானம் ஆனா மட்டும்தான் அடுத்த வேலைக்கு பசிக்கும். சில பேர் எனக்கு பசிக்கலனாலும் நான் நேரத்துக்கு சாப்பிடுவேன், ஏன்னா வேற வழி கிடையாது, என்னோட வேலை அப்படி, நான் சாப்பிட்டாதான் ஓடிட்டே இருக்க முடியும், அந்த குறிப்பிட்ட நேரம் தான் உணவு இடைவேளையை எனக்கு கொடுக்குறாங்க, அந்த நேரத்துல சாப்பிட்டு தான் ஆகணும். அது ஒரு வகையில நல்ல விஷயம்தான். ஆனா அந்த குறிப்பிட்ட உணவு இடைவேளைங்கிறது நமக்கு இயல்பா பசியை தூண்டக்கூடிய ஒரு உணர்வை பசி உணர்வை கொடுக்கும். மற்றவங்களோட சாப்பாடு டப்பாவை ஓபன் பண்ணும்போது அந்த வாசனை நம்மளோட பசியை தூண்டலாம். இல்லை நம்மளோட பணி எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் பசி தோணலாம். சில பேர் காலையில காலை உணவையே சாப்பிடாம போவாங்க. குழந்தைகள்லாம் பள்ளிக்கு செல்ற குழந்தைகள் பெரும்பாலும் நேரம் ஆயிடுச்சு, இப்போ பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால நாங்க ஒரு கடையில விற்கிறக்கூடிய சத்து பானம் சொல்லக்கூடிய சில விலை உயர்ந்த பொருட்களை கலந்து கொடுத்துட்டோம் பால்ல. அது குழந்தைங்களுக்கு எல்லா சத்தும் கொடுத்துரும். அதுல இத்தனை சத்து இருக்குது, இவ்வளோ ஹைட் ஆவாங்க, இவ்வளோ வெயிட் ஆகுவாங்க, அது எல்லாமே தேவையில்லாதது. அதெல்லாம் உண்மையிலே சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்றது கவனிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். அதை விட குழந்தைகளுக்கு காலை உணவு மறுக்கக்கூடாது, சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்டாதான் நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும், நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு முடியும், படிக்க முடியும், நம்ம ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்கு தானேன்னு சொல்லி வளர்க்கும் போது குழந்தைகள் ஓஹோ நம்ம காலை உணவு அவசியம் எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு அன்றைக்கு முழுதுக்கான எனர்ஜி கிடைக்கும்ன்றத புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நீங்க வழக்கமா வீட்டுல செய்யக்கூடிய சிற்றுண்டிகளான இட்லியோ தோசையோ பொங்கலோ எது வேணாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லையா,
சுண்டலோ இல்ல ஒரு பழமோ இல்ல சத்து மாவு கஞ்சி. சில வீடுகள்ல இனிமே வந்து பாரம்பரியமா நம்ம கேழ்வரகு களி, கூழ், இது சில வீட்ல நீராகாரம் கூட பழக்கத்துல இருக்குது. அதெல்லாம் ஆரோக்கியமான வளர்ப்பு முறைன்னே சொல்லலாம். ஒரு உணவு தான் நம்ம உடல கட்டமைக்குது என்றால், நம்ம ஆரோக்கியமான உணவ வந்து குழந்தைகளுக்கு சிறு பிராயத்திலே பழக்கப்படுத்தும்போது, வாழ்வியல்ல வளர ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நோய் இல்லாம காத்துக்கொள்ள முடியும். அடுத்தது நம்ம அந்த ஹெல்த்தி பேலன்ஸ் டயட், ஆரோக்கியமான சமச்சீர் உணவு தான் நம்ம உடல் வந்து சரியா இயங்குறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரியான அளவுல வழங்கக்கூடிய ஒரு உணவாகும். இந்த ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து உணவு பிரமிடு, உணவு வந்து எப்படிலாம் சாப்பிடணும்னு ஒரு உணவு முக்கோணம்ங்கிறது வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல சொல்லிட்டு, அதை நம்ம வீட்லயும் ஃபாலோ பண்றது நல்லது. ஒரு ஆரோக்கியமான உணவு தட்டுல என்ன இருக்கலாம், கண்டிப்பா என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்மளோட பாரம்பரிய வாழ்வியல் அடிப்படையிலான உணவு முறைகள்ல வந்து நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ், உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை வழங்கக்கூடிய உணவுகள் வந்து நம்மளோட அரிசி உணவுகள், இதெல்லாம் வந்து தினைக்கும் ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுலயுமே வந்து வெறும் வெள்ளை அரிசி, பாலிஷ்டு ரைஸை மட்டும் யூஸ் பண்ணாம, கைக்குத்தல் அரிசி, சிறுதானியங்களான திணை, சாமை, கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய அரிசி வகைகள், இதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது புரதங்கள், புரோட்டீன்ஸ். அது வந்து தேவைப்படுது அவசியமா உடல் வளர்ச்சி மற்றும் நம்ம உடம்ப வந்து பழுது பார்த்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, தசைகளின் வளர்ச்சிக்கு, செல்கள் புதுப்பிக்கிறதுக்கு புரோட்டீன், புரதம் அவசியம். அந்த புரதத்துக்கு வந்து என்னென்ன சேர்த்துக்கலாம்? பருப்பு வகைகள். இப்ப நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம், கூட்டு வைக்கிறோம் பருப்பு போட்டு, இல்ல சுண்டல், முளைக்கட்டிய தானியங்கள், இப்ப பச்சை பயிரோ இல்ல வேர்க்கடலை, ஊற வச்ச வேர்க்கடலை, கருப்பு கொண்ட, அந்த மாதிரி தானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கலாம், மீன் மற்றும் கோழி இறைச்சி. இது வந்து நம்ம உடம்புல வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய புரதம். புரதம்ங்கிறது வெறுமையா வந்து இப்ப வந்து ஹை புரோட்டீன் டயட் மட்டும் எடுத்துக்கணும், நாங்க கார்ப்ஸை வந்து கட் பண்றோம் சொல்றது சரியான ஒரு உணவு முறை கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடலை நோய்கள்ல இருந்து பாதுகாக்கவும் முக்கியமா உதவக்கூடியது வைட்டல் மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எதுல இருந்து அதிகமா கிடைக்குது? நார்ச்சத்து நிறைந்த உணவுகள்ல இருந்து இந்த விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைய கிடைக்கும். அதாவது குறிப்பா சொல்லணும்னா கீரை வகைகள், பச்சை காய்கறிகள் மற்றும் பருவகால பழங்கள், சீசனல் ஃப்ரூட்ஸ் சொல்றோம் இல்லையா, இதுல வந்து அதிகமா கிடைக்கும். அடுத்தது ஆரோக்கியமான கொழுப்புகள், மூளை வளர்ச்சிக்கும் ஹார்மோன் சமநிலை, ஹார்மோனல் பேலன்ஸுக்கும் தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நமக்கு ஃபேட்ஸ், குட் சொல்றோம் இல்லைங்களா, அது நம்ம உடம்புக்கு தேவை உணவுல. அதுல வந்து என்னத்துல இருந்து கிடைக்கும்? நம்ம கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அளவோடு எடுக்கப்படக்கூடிய தேங்காய் எண்ணெய், இந்த நம்ம நட்ஸ் சொல்றோம் இல்லையா, பாதாம், வால்நட், வேர்க்கடலை, இதுலெல்லாம் வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகமா இருக்கு. இதோட அந்த சீட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, பூசணி விதை, ஃபிளாக்ஸ் சீட், சியா சீட்ஸ், இந்த மாதிரியான விதைகள்ல இருந்தும் நமக்கு ஆரோக்கியமான கொழுப்புகள் கிடைக்குது. இப்போ ஒரு உணவு தட்டு, ஒரு ஆரோக்கியமான உணவு தட்டுங்கிறது எப்படி வச்சுக்கலாம்? ஒரு தட்டுல பாதி அளவு காய்கறிகள்,
கீரைகள், கூட்டு, பொரியல், சாலட் அந்த மாதிரி நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது ஒரு கால் தட்டுங்கிறது புரதம், புரோட்டீன்ஸ், பருப்பு வகைகள், சுண்டல் மாதிரி பயிர் வகைகள், முட்டை, மீன், கோழி இறைச்சி, சிக்கன் இந்த மாதிரி ஒரு 25% வச்சுக்கலாம். மீதி 25% கால்வாசி தான் நம்ம வந்து அரிசி உணவு. அதுவும் வெறும் வெள்ளை அரிசியாகவே தினைக்கும் எடுத்துக்காம சிறுதானியமோ இல்லை அன்பாலிஷ்டு ரைஸ் இருக்கும் இல்லையா, கைக்குத்தல் அரிசி, குதிரைவாளி, சிகப்பரிசி, இல்லை கோதுமை உணவு, இந்த மாதிரி ஒரே மாதிரியான அரிசி வகையை கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்காம ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி எடுக்கும் போது நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு தட்டுல ஒரு முழுமையான தட்டுங்கிறது பிளேட்டிங்ன்றது நம்ம பார்த்துட்டோம். இது மட்டுமே உணவு வந்து ஆயிடுமா? இல்லை. இதோட நம்ம வந்து அளவான உப்பு இருக்கணும். அதிக உப்பு இருக்கக்கூடாது, அதிகமா வறுத்த உணவு இருக்கக்கூடாது. இதனோட அவசியம் 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த 2-3 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சா போதுமா? பெரும்பாலும் போதும். சிலர் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளா இருக்கவங்களுக்கு மட்டும் மருத்துவ ஆலோசனைப்படி தண்ணீரோட அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ எடுத்துக்கொள்வது நல்லது. இதோட வந்து நம்ம இந்த ஜூஸ் வெரைட்டி சொல்றோம் இல்லையா, அது எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா நெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி எல்லாமே நிறைந்த ஒரு உணவு. அதனால தானே ஔவையாரே அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்ததா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு அரசனோட வாழ்வு ஆரோக்கியமா இருந்தாதான் நாடு வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் உண்ணாம அதியமானுக்கு நெல்லிக்கனி ஔவையார் கொடுத்ததா நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஆயில் வளர்க்கும் நெல்லிக்கனி அதை வந்து நம்ம சாரா எடுத்துக்கிறது, இல்லை நம்ம சாலட்ல வந்து துருவி போட்டுக்கலாம். நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம். தயிர் பச்சடி மாதிரி அம்பளி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நீங்க நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குமோன்னு பயப்பட வேண்டாம். நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா ஒருவருக்கு ஒரு 2 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் விதை எடுத்துட்டு அதோட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வந்து துளியோண்டு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா வடிகட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. சில பேருக்கு தொண்டையில நிரடுற மாதிரி இருந்தா வடிகட்டி இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய அற்புதமான பானம். இப்போ நான் வந்து சமயத்துல வந்து எங்க ஊருக்கு இப்போ நான் இருக்க ஊர்ல இருந்து என் சொந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் டிராவல் டைம் ஆகுதுன்னா இது ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டேன்னா நடுவில் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கும் போது எனக்கு அந்த டயர்ட் ஆகாது. வெயில்லையும் எனக்கு பெருசா டயர்ட்னஸ் வராது. நம்ம உடம்ப வந்து எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் வந்து இந்த நெல்லிக்காய் சாறு. சில குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு பிடிக்கும்னா நீங்க நாட்டு சக்கரை கலந்து கூட கொத்தமல்லி, நெல்லிக்காய், நாட்டு சக்கரை கலந்து ஜூஸ் அடிச்சு கூட கொடுக்கலாம். தினைக்கும் குடிக்க முடியலனாலும் வாரத்துல 2-3 நாட்களாவது எடுத்துக்கொள்வது வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். நமக்கு ஆரோக்கியம் எளிமையான விஷயம்தான். அதுக்காக பெருசா மெனக்கடணும்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்மளோட பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமுமே ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்புல தான் வச்சிருந்தாங்க. ஆனா என்னன்னா காரணம் எதுக்காக இது சாப்பிடணும், ஏன் இதை தவிர்க்கணும்ன்றத பெருசா சொல்லி தராம போயிட்டாங்க. அதுதான் நம்மளோட உணவு முரண்பாடு. இன்னொன்று வந்து இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு. உலகமே கைக்குள்ளன்னும் போது எந்த நாட்டு உணவும் எந்த கிராமத்துலேயும் கிடைக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்வியல் வந்து விரிஞ்சு போயிருக்கு. வசதி அதோட
சுவை மாறி இருக்கு, நோயும் கூடியிருக்கு. எதையுமே வந்து நான் தவிர்க்கணும்னு சொல்ல வரல. அளவோட சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு முறை சாப்பிட்ட உணவு ஒத்துக்கலையா, சேரலையா, சரி நான் திருப்பி ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதையே திருப்பி திருப்பி சாப்பிட்டு பார்க்காதீங்க. அதாவது நம்ம உடல் வந்து எப்படியான உணவை எடுத்துக்கொள்ளணும்னா, நம்ம வசிக்கிற சூழ்நிலையில, அந்த பருவ காலத்துல, அந்த தட்பவெப்ப நிலையில வளரக்கூடிய உணவை தான் நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளும். அதுதான் வந்து விலை மலிவாகவும் இருக்கும், ஆரோக்கியத்தையும் தரும். இதனால தான் நம்ம வந்து அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல நம்ம வீட்டு தோட்டத்துல விளையிற காய்கறிகள தான் பெரும்பாலும் உணவுல வந்து பயன்படுத்துவாங்க. இறைச்சி உணவுலாம் வந்து எப்போதாவது தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து மிட்நைட் பிரியாணி, ஏர்லி மார்னிங் பிரியாணி, அதாவது நேரங்காலமே இல்லாம எந்த உணவும் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நாமளும் தூங்க வேண்டிய நேரத்துலயும் சாப்பிடுறோம். அப்போ உடல் வந்து செரிமானம் ஆறதுக்கான டைமை வந்து கொடுக்காம ஓவர்லோடா பண்ணும்போது கெட்டு போயிடுது இல்லையா உடம்பு. உடம்பு சரியா செரிமானம் ஆகலைன்னா, உண்ட உணவு கழிவா வெளியேறலைன்னா நிறைய வியாதிகள் வர ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு பார்த்தோம்னா அதிகப்படியான நம்ம இந்தியாவுல பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் வந்து சர்க்கரை நோயாளிகளா, ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களா, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, தைராய்டு இஷ்யூ, சிறுநீரக பிரச்சனை, அதை விட அதிகமா இப்போ கேன்சரும் அதிகமா புற்றுநோயும் பரவிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம உணவு மூலியமா சரிப்படுத்திட முடியும் என்று நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது. நம்ம கையில இருக்கிற நம்ம தட்டுல தான் இருக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் என்ற எண்ணத்தை வந்து ஒவ்வொருத்தரும் இது முக்கியம். சரி, நம்ம வந்து இப்போ அரிசி இல்லாம நம்மளோட உணவு வந்து முழுமை அடையறது இல்ல. நம்ம வீடுகள்ல பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது சாப்பாடு தாங்க. நம்ம சாப்பாடு தானே சாப்பிடுறோம். அதுல வந்து நம்ம வெள்ளை அரிசி பொதுவா சாப்பிடுறது பாலிஷ்டு ரைஸ், அது புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். அதுலயும் வந்து சில நல்ல விஷயமும் இருக்குது, சில குறைவுகளும் இருக்குது. அதுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நல்லா இருக்குது. அதனால என்ன ஆகும்னா, சாப்பிட்ட உடனேயே ஒரு எனர்ஜி கிடைக்கும். பசியோட இருந்தேன்ப்பா, சாப்பிட்ட உடனே அப்பாடா இப்பதான் எனக்கு ஒரு சாப்பிட்ட உடனே நெம்பே வந்துச்சுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆற்றல் தரக்கூடியது. ஆனா அதுல வந்து புரத சத்தும் வைட்டமின்கள் பி விட்டமின் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. இதுக்கு மாற்றா நம்ம என்னென்ன அரிசி எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, அந்த அரிசிகளோட சிறப்புன்னு பார்க்கலாம். இப்ப கைக்குத்தல் அரிசி, அதுல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கும், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ். குறிப்பா சொல்லணும்னா வெள்ளை அரிசியை விட இது அதிக ஊட்டச்சத்து கொண்டது. ஆனா இதுல வந்து என்னன்னா, கொஞ்சம் நேர்ச்சி நம்ம சமைக்கும் போது அதனோட அரிசியோட அந்த பலன் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சிவப்பு அரிசி சொல்றோம் இல்லைங்களா, மட்ட அரிசி, கேரளா அரிசின்னு சொல்றோம். அதுல வந்து இரும்பு சத்து, துத்தநாகம், ஜிங்க், மாங்கனீஸ், நார்ச்சத்து. இந்த சில அரிசி வகைகள்ல மட்டும் தான் இந்த நார்ச்சத்து இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து சில அரிசி வகைகள்ல நார்ச்சத்து இல்லை. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம கருப்பு கவுனி அரிசின்னு சொல்றோம் இல்லையா, சிவப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசின்றது. இதுல வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய ஆந்தோசைனின்ற வந்து அந்த நிறமி பொருள் இருக்குது. இது வந்து நம்ம ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தி ரத்த அணுக்களை வந்து அதிகரிக்க உதவும். இதுல விட்டமின் இ அதிகமா இருக்கிறதுனால நம்ம தோல் வந்து நல்ல முறையில ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் உதவும். அதே மாதிரி இந்த அரிசியில வந்து இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதம் போன்றவை அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னாக்க நம்ம ப்ரௌன் ரைஸ், இந்த ப்ரௌன் ரைஸ்ல எடுத்துக்கிட்டோம்னாக்க
இப்போ வந்து பிரியாணி ரைஸ் கூட வந்து பாஸ்மதி ரைஸ் கூட ப்ரௌன் ரைஸா வருது. ஆனா, அது உடனே வந்து வேகாது. அது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சு சமைக்கும்போது, நம்ம வழக்கமான பாஸ்மதி அரிசி மாதிரியே இருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து, மக்னீசியம், செலீனியம், விட்டமின் பி, ஃபேட்ஸ் கொழுப்பு அதுல இருக்குது. அடுத்தது மாப்பிள்ளை சம்பா. நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். திருமணமான மாப்பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவு செட்டிநாடு பலகாரங்கள்ல அதிகமா இருக்குது. இப்ப நாமளுமே அதிகமா எல்லாருமே பரவலா கிடைக்குது, பயன்படுத்துறோம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து இட்லி செய்யும்போது, இட்லி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாவும் இருக்கும். ஆ சத்தாவும் இருக்கும். அதுல வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து, துத்தநாகம், நார்ச்சத்து, புரதம் இது எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது, உடல் வலிமைக்கு வந்து உதவும். அந்த மசில் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி குடுக்கும். அடுத்தது கிச்சிலி சம்பா. நம்ம வந்து பாட்டுகள்ல கூட இடப்பட்டிருக்கும். கிச்சிலி சம்பாங்கிற அரிசி. இது முன்னாடி அதிகமா பரவலா இருந்தது. இப்ப வந்து இது எல்லாமே வந்து பாரம்பரிய அரிசி வகையில கொண்டு வந்துட்டாங்க. இதுல வந்து பி விட்டமின்ஸ் நெறைய இருக்குது. நார்ச்சத்து, மெக்னீசியம் நெறைய இருக்குது. இன்னொன்னு வந்து இந்த அரிசி வந்து சீக்கிரமா செரிமானம் ஆகும். இப்ப வயதானவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த அரிசியில வந்து சமைச்சு குடுக்கலாம். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க கூட கிச்சிலி சம்பா எடுத்துக்கலாம். சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும் அது. அடுத்தது தூய மல்லி. இது வந்து பேர போலவே இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த அரிசி. இதுலயும் வந்து நெறைய நார்ச்சத்து, புரதம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பெண்களுக்கு வந்து ரொம்ப அ பயனுள்ள ஒரு அரிசினா பூங்கார் அரிசி. இதுல வந்து இரும்பு சத்து, கால்சியம் சத்து இருக்கும்போது, இது பெண்களோட நலத்துக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடிய நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி. இது மாதிரி நிறைய வகையான அரிசிகள் இருக்குது. நெல்லிப்பூ சம்பா, காட்டு யானம் அரிசி, தங்க சம்பா, அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனா இந்த அரிசி வகைகள், நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்ல வந்து பெரும்பாலும் என்ன ஒரு நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்னா, இது கொஞ்சம் கூடுதலான நேரம் ஊற வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு சமைக்கும் போது அது விரைவில் சமைக்கப்படும். மற்ற வெள்ளை அரிசி பாலிஷ்டு ரைஸ் மாதிரி இது உடனே கழுவி உடனே வச்சு சமைக்கிறதுங்கிறது சற்று சிரமமா இருக்குது. சரி, இப்ப நம்ம அரிசியை தவிர்த்துடணுமா? அரிசி சாப்பிட வேணாம் நிறைய பேர் சொல்றாங்களே. நாங்க வந்து விதவிதமான டயட் இருக்குது இல்லைங்களா? பாலியோ டயட், கீட்டோ டயட், அதெல்லாம் செய்யும் போது எங்களுக்கு வந்து கார்ப்ஸே தேவை கிடையாது, புரோட்டீன்ஸ் மட்டும் போதும்னு சொல்றாங்களே. அப்ப இந்த அரிசியில எதுவுமே இல்லையா? அப்படி கிடையாது. இந்த அரிசிங்கிறது நம்மளோட மரபணோட இணையப்பட்ட ஒரு உணவு வகை தான் அரிசி. இந்த அரிசியில வந்து பொதுவாக முக்கியமா உள்ள சத்துக்கள்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரதம், நார்ச்சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், துத்தநாகம், மேக்னீஸ், செலினியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இவை எல்லாமே இருக்கும்போது அரிசி உணவை நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அளவோட சாப்பிடணும், அதுதான் முக்கியம். ஏன்னா உணவுங்கிறது ருசியா இருக்கிறதுக்கு நம்ம சமைக்கிற விதமும் ஒரு காரணம் இல்லையா? அதனால நீங்க வந்து அந்த அரிசிகளை சற்று நேரம் ஊற வைத்து, இப்ப நம்ம சிறுதானியங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பு, கேழ்வரகு, வரகு, திணை, சாமை, குதிரைவாளிங்கிற போன்ற உணவு வகைகள் எடுக்கும் போது இங்க ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நைட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு காலம்பரை திருப்பி கழுவிட்டு சமைக்கும் போது அந்த தானியங்கள், சிறுதானியங்களோட சத்து வந்து கூடும், சீக்கிரமாகவும் சமைக்கப்படும். இது எல்லாமே வந்து நம்ம சோறாதான் சாப்பிடணும்னு கிடையாது. இதுல வந்து நீங்க இட்லி தோசைக்கு அரைக்கும் போதும் இந்த சிறுதானியங்களை சேர்த்துக்கலாம். இதை வச்சு நம்ம கலந்த சாதம் செய்வோம் இல்லையா? புளியோதரை, சக்கரை பொங்கல், பாயசம், கிச்சடி, பிரியாணி, தயிர் சாதம் போன்ற எது வேணாலும் இந்த சிறுதானியங்கள் மூலயமா நம்ம செய்யலாம்.
இப்ப எனக்கு இவ்ளோ மெனக்கெட முடியாதுன்னு சொல்றவங்களுக்காக, இந்த சிறுதானியங்கள எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம அவலாகவும் கிடைக்குது. கடைங்கள்ல வந்து பெரிய பெரிய கடைகள்ல வந்து ஃப்ளாட் அண்ட் ரைஸா அவல் அந்த மாதிரி கிடைக்கும்போது, அத நம்ம ஈஸியா பயன்படுத்திக்க முடியும். நமக்கு தேவை ஓரளவுக்காவது நம்ம பாரம்பரிய உணவு வகைகள்ல இருந்து நம்ம ஆரோக்கியத்த எடுக்க வேண்டிய அவசியம். அவ்வளவுதான். அடுத்தது பருப்பு. பருப்பு இல்லாம கல்யாணமா? நம்மளோட செலவடை இல்லையா? அந்த பருப்புங்கிறது தாவர அளவிலான புரதத்தோட சிறந்த ஆதாரம். பிளான்ட் புரோட்டீன் சோர்ஸ் பருப்பு வகைகள். நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய பருப்புகள்னு பார்த்தோம்னாக்க, துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்புல என்னென்ன இருக்குதுன்னா, குறிப்பா சொல்லணும்னா, இதுல நல்ல ஒரு புரதச்சத்து, புரோட்டீன் இருக்குது. ஃபோலேட், பொட்டாசியம், மக்னீசியம், நார்ச்சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் அதிகமா இருக்குது. துவரம் பருப்பு நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். பருப்பு கடைஞ்சி சாப்பிட்டாலும் சரி, சாம்பாரோ இல்ல பருப்பு ரசமோ எதுனாலும் ரொம்ப பிடிக்கும். ஆனா கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சிகேடி பேஷண்ட், டயாலிசிஸ் இருக்கிறவங்க மட்டும் துவரம் பருப்பை ஓரளவுக்கு அளவா பயன்படுத்திக்கிறது நல்லது. அதுல இருக்க பொட்டாசியம் வந்து அவங்களுக்கு சரியா சேராது. அடுத்தது நமக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பருப்புன்னா பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது. இதுல வந்து ஹை புரோட்டீன் நிறைய இருக்குது. இதுல ஃபோலேட், பொட்டாசியம், மக்னீசியம் இதெல்லாம் இருந்தாலும் இது வந்து எளிதில் செரிமானமாகும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து புரோட்டீன் இட்லி, அரிசி இல்லாத இட்லி செய்கிறோன்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பையும் உளுந்த பருப்பையும் ஊற வச்சு அரைச்சி இட்லி செய்யறதையும் பார்க்குறோம். அடுத்து பயிறு, பச்சை பயிறு, முழு பாசி பயிறு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு சத்து, புரதம், பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஊற வச்சு முளைக்கட்டும் போது இதில் விட்டமின் சியும் அதிகரிக்குது. நம்ம முழு பாசி பயிறு, பச்சை பயிறு முளைக்கட்டினதை வந்து இளம் வயசுல இருக்கும் முறை அலசிட்டு சாலட்ல சேர்த்து சாப்பிடலாம். செரிமான பிரச்சனை உள்ளவங்க, கொஞ்சம் வயசானவங்க, இல்லை ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறவங்க, சிறு குழந்தைகளுக்கு வந்து இட்லி பானையில் ஆவி காட்டி தண்ணி விட்டு கொதிக்க வைக்க வேண்டாம், ஆவியில் வேக வைத்து அந்த சாலட்லையோ இல்லை சுண்டலாகவோ இனிப்பு கலந்து கொடுக்கும்போது அதோட முழு பலனை பெற முடியும். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பெண்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு பருப்பு வகைனா உளுந்து. இந்த உளுந்துல வந்து என்னென்ன இருக்கு? புரதச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, மக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து, தோல் உளுந்து வந்து நமக்கு அதிக பலனை கொடுக்கும். தோல் உளுந்து, கருப்பு உளுந்து வச்சு செய்யறத நிறைய விதமான உணவுகள் தெரியும் நமக்கு. குறிப்பா சொல்லணும்னா பெண் குழந்தைகள் பூப்படைந்த உடனே, பருவம் அடைந்த உடனே அந்த குழந்தைகளுக்கு வந்து உளுந்தங்களி கொடுக்கறது, நல்லெண்ணெய் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து கொடுக்கறது, இந்த உளுந்து மாவுல லட்டு செஞ்சு தர்றது, வடை செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய வழக்கம். இது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனா வாத நோய் தாக்கம் அதிகமா இருக்கிறவங்க வந்து உளுந்த வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நோயோட தாக்கத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு, கொண்டைக்கடலை, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வகையான பருப்புகள் தானே. இதுல வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து, மக்னீசியம், துத்தநாகம், ஃபோலேட் போன்றவை வந்து அதிகமா இருக்குது. அடுத்து வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய பயிறுனா காராமணி, தட்டைப்பயிறு. அது குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? இது சமைக்கும் போது கொஞ்சம் பூண்டு அதிகமா சேர்த்துக்கிறது வாய் தொல்லை உருவாகாம இருக்கும். இதுலயுமே புரதச்சத்து, இரும்பு சத்து, ஃபோலேட், பொட்டாசியம், நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அடுத்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்றைக்கு உடல் பருமனா இருக்கிற அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பயிறு வந்து கொள்ளு பருப்பு. கொடுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு. ஆமா, நம்ம கொள்ளு வந்து
எவ்வளவுக்கு எவ்வளவு உணவுல வந்து முறையா பயன்படுத்துறோமோ அதுக்கேத்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். கொள்ளு கொள்ளையுமே வந்து ஊற வச்சு வேக வச்சு அதனோட தண்ணியில வந்து நம்ம சாரா ரசமா வச்சுக்கலாம். அந்த கொள்ளு வந்து துவையலாகவோ கடையலாகவோ இல்ல வந்து ஒரு சுண்டலாகவோ சாப்பிடலாம். இந்த கொள்ளுலயும் வந்து அதிகமா புரதச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து, பாலிஃபீனால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு இது வந்து அதிகமா உதவுது. அதே மாதிரி நம்ம வந்து சோயாபீன், ராஜ்மா, பட்டாணி, மொச்சப்பயிறு இது எல்லாமே நம்ம வந்து உணவுல சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பயிறு என்று வந்து நம்ம சுண்டல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எல்லா வகையான சத்தும் முறையா கிடைக்க வாய்ப்பா இருக்கும். அதுலயும் பட்டாணி வந்து இந்த உலர்ந்த பட்டாணியை வந்து பீச்சில் எல்லாம் வந்து மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் விற்குவாங்க. நமக்கு எல்லாருக்குமே பட்டாணி சுண்டல் வந்து பிடிக்கும். ரோடு கடைகள்ல வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா இந்த மாதிரி நிறைய அந்த பட்டாணியில வந்து முட்டையில இருக்கக்கூடிய விட்டமின் கே சத்து இதுல இருக்கு. விட்டமின் B1 இருக்குது. இது வந்து நம்ம ரத்த உறைதல், ரத்தம் வந்து சில பேருக்கு வந்து ரத்தம் உறையாம சின்னதா அடிபட்டாலும் நிறைய ரத்தப்போக்கு இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி தொடர்ந்து எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த குறைபாடுல இருந்து வெளிப்பட முடியும். இப்போ இந்த பருப்பு வகைகள் நம்ம ஏன் எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா இதுல வந்து உள்ள புரதச்சத்துங்கிறது வந்து நம்மளோட தசைகளோட வளர்ச்சி மற்றும் அந்த ரீபேர் பண்றது, ரீஜெனரேஷன் சொல்றோம் இல்லையா, நம்ம உடல்ல வந்து உடல்ல உள்ள தேவையற்ற விஷயங்களை வந்து நீக்கி நல்லபடியா ஆரோக்கியமான மசில் பில்டிங் ஃபுட்டா வந்து இருக்குது. இதுல இருக்க நார்ச்சத்து வந்து பாத்தீங்கன்னா குடல் ஆரோக்கியம், இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. இந்த நார்ச்சத்துங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஐபிஎஸ் சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே டாய்லெட் போயிடுவாங்க. சில பேருக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து வயிற்றுல சாப்பிடு சத்தே இல்லைன்னு சொல்றவங்கலாம் இந்த மாதிரியான பருப்பு வகைகள், பயிர் வகைகளை எடுத்துக்கலாம் தொடர்ந்து. இது வந்து ஆரோக்கியமான புரதம் இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை இருக்கிறவங்க வந்து அவங்க உணவுல வந்து தினைக்கும் ஒரு கப் சுண்டல் வந்து எடுத்துக்கும் போது அந்த சாப்பிட்ட உடனே சுகர் ஸ்பைக் சொல்றோம் இல்லையா, சர்க்கரை வந்து உயர்றதுங்கிறது கொஞ்சம் கட்டுப்பாடு வரும். அடுத்தது இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இரத்த சிவப்பணுகள் நல்லா உருவாகும். ஃபோலேட், விட்டமின் B9 அதெல்லாம் இருக்கிறதுனால செல்கள் வளர்ச்சிக்கும் கர்ப்பிணிகளுக்கு முக்கியமான ஒரு அதாவது குறிப்பா சொல்லணும்னா பெண் குழந்தைகள் வந்து அவங்க பருவம் அடைந்ததுல இருந்து கர்ப்பகால பராமரிப்பு, தாய்ப்பால் ஊட்டும் போது இவங்களுக்கு வந்து அதிகமான சத்து வந்து தேவை. அதுல வந்து நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிடுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பயிர் வகைகள் குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா வேர்க்கடலை இதுலலாம் வந்து இது நிறைஞ்சு இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமான தாய்மைக்கும் குழந்தை வளர்ப்புக்கும் ஒரு பெரிய கொடுக்கும் அது. அடுத்தது மக்னீசியம். மக்னீசியம்ங்கிறது நம்ம தசை மற்றும் நரம்பு செயல்பாடை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும். பொட்டாசியம் ரத்த அழுத்த சமநிலையா இருக்கும். கால்சியம் எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்துக்கு முக்கியம். அடுத்தது பாஸ்பரஸ் எலும்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தி கொடுக்கும். துத்தநாகம் ஜிங்க் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். மேக்னீஸ் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாடை வந்து கொடுக்கும். இப்ப வெறுமையா இந்த பயிர்களை மட்டும் பருப்பு வகைகளை மட்டும் எடுத்துக்கிறத விட இப்போ ஒரு தானியங்களோட நம்ம குழம்பு வைக்கும் போது இந்த பருப்போ இல்லை பயிரோ போட்டு பயிர் குழம்போ வச்சு சாப்பிடலாம். கம்பு, கேழ்வரகு அதோட களியோ இல்லை கூழோ செய்யும் போதும் இதை வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி துவையலாகவோ குழம்பாகவோ வச்சு சாப்பிடும் போது அதனோட பலன் வந்து முழுமையா கிடைக்கும். இப்ப பயிரை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம வந்து இப்போ பரவலா எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது நட்ஸ் அண்ட் சீட்ஸ்.
கொட்டை வகைகள், விதைகள்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆரோக்கியமான கொழுப்பு, புரதம், நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்க, நம்மளுடைய நட்ஸ்லயும், சீட்ஸ்லயும் நிறைய இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா பழக்கத்துல உள்ள நட்ஸ் பார்த்தோம்னாக்க, பாதாம், ஆல்மண்ட். இதுல வந்து விட்டமின் இ, புரோட்டீன், கால்சியம், மக்னீசியம், ஃபைபர், வந்து நல்ல கொழுப்பு இதுல இருக்குது. அடுத்தது முந்திரி, கேஷ்யூ. கேஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா தாமிரச்சத்து, காப்பர் இருக்குது, மக்னீசியம் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, துத்தநாக சத்து இருக்குது, புரதமும் இருக்குது. நிறைய பேர் முந்திரி சாப்பிடக்கூடாது, கேஷ்யூ சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. அளவுக்கு மீறி சாப்பிட்டாதான் பிரச்சனை. அளவோடு சாப்பிடும் போது முந்திரிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் ஆரோக்கியத்துக்கு இருக்குது. அடுத்தது வால்நட், நம்ம மூளையை போல கூடிய ஒரு நட். அது ஒமேகா 3, இதுல வந்து நிறைய இருக்குது. விட்டமின் இ இருக்குது, மேக்னீஸ், தாமிரம், காப்பர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சு இருக்குது. இது வந்து ஆரோக்கியமான மூளை வளர்ச்சிக்கு வந்து மூளை செயல்பாடுக்கு உதவக்கூடிய ஒரு நட் வெரைட்டி. குழந்தைகளுக்கு வந்து அவசியமா கொடுக்கலாம். அடுத்தது பிஸ்தா. நீ என்ன பெரிய பிஸ்தாவா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இந்த பிஸ்தாங்கிறது பருப்பு வகைகள்ல ஒரு முக்கியமான, இந்த நட்ஸ் கொட்டை வகைகள்ல முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து புரதச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் B6, லியூட்டனின், நார்ச்சத்து, இது எல்லாமே இதுல இருக்குது. சரிங்க, இவ்வளவும் காஸ்ட்லியான நட்ஸா சொல்றீங்களே, நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நட்ஸ் என்ன நட் வெரைட்டி? கிரவுண்ட் நட், வேர்க்கடலை. ஆமாங்க, நம்ம வேர்க்கடலையில தான் நிறைய புரதச்சத்து, நியாசின், விட்டமின் B3, ஃபோலேட், விட்டமின் இ, மெக்னீசியம், இரும்பு சத்து, இது எல்லாமே வேர்க்கடலையில நிறைஞ்சு இருக்குது. இந்த மித்த கொட்டை வகைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட முடியலனாலும் வேர்க்கடலை வந்து ஈஸியா ஓரளவுக்கு நம்மளால வாங்கக்கூடிய அளவிலான விலையில தான் இருக்குது. ஒருவருக்கு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை நைட்டு நீங்க தண்ணியில ஒரு முறை அலசிட்டு ஊற வச்சிடலாம். காலையில அதை திருப்பி கழுவிட்டு அதை நீங்க அப்படியே சாப்பிடலாம். இப்ப பெண்கள் வந்து சமைச்சுக்கிட்டே இருக்கும் போது நமக்கு வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க சமைச்சுட்டே இருக்கும்போது ஒன்று ஒன்றா எடுத்து வாயில போட்டுக்கலாம், கிச்சன்ல வச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா ஒரு சின்ன டப்பால போட்டு போகலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்மூத்திங்கிறது அதிகமா இருக்குது. இந்த ஊற வச்ச வேர்க்கடலை, ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் டேட்ஸ், பேரிச்சப்பழம், இதை வந்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் பால் தேவைப்பட்டா தண்ணி கொஞ்சம் விட்டு அரைக்கும் போது ஒரு திக்கு ஸ்மூத்தியா வந்துடுது. இது வந்து நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். காலை உணவு சாப்பிட முடியாத போது கூட இதை ஒரு டம்ளர் நல்லா குடிச்சிட்டு போகும்போது பசி தாங்கும், சத்தாவும் இருக்கும். இது மாதிரி நிறைய வகையான நட்ஸ் இருக்குது நமக்கு. இப்போ வந்து மார்க்கெட்ல நிறைய இருக்குது. அதுல உங்களுக்கு எது வாங்க முடியுதோ அதை வாங்கி அளவோட சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா விதைகள். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விதைனா நம்ம வந்து எள்ளு. எள்ளு வந்து இளைத்தவர்களுக்கு இளைத்தவர்கள்னா வெறும் ஒல்லியா இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது. நோய்வாய்ப்பட்டு அதுல இருந்து மீண்டு வரக்கூடியவங்களுக்கு கூட இந்த எள்ளுங்கிறது ரொம்ப முக்கியம். எள்ளுல முக்கியக்கூடிய சத்துன்னு பார்த்தோம்னாக்க கால்சியம், இரும்பு சத்து, துத்தநாகம், தாமிரம், மக்னீசியம், செசமின்ற இந்த சத்து இருக்குது. அதாவது நல்லெண்ணெய், எள்ளுங்கிறது வந்து நம்மளோட பாரம்பரிய உணவுல வந்து அதிகமா பயன்படுத்துவோம். அடுத்தது ஆலிவ் விதை, ஃபிளாக்ஸ் சீட் வந்து இது இப்போ அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், ஒமேகா 3 அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது மீன்களுக்கு அடுத்து ஃபிளாக்ஸ் சீட். இதுல வந்து ஆச்சத்து, மக்னீசியம் இதெல்லாம் அதிகமா இருக்குது. அதே மாதிரி சியா சீடு. இந்த ஃபிளாக்ஸ் சீடு வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் வறுக்கும் போது, இப்போ எள்ளு எப்படி வறுத்தோன்னு பொரியுதோ அதே மாதிரி ஃபிளாக்ஸ் சீடும் பொரியும். அதை வந்து நம்ம பொடிச்சு
ஏதாவது ஒரு உணவுல வந்து கலந்து சாப்பிடலாம். இப்ப பாட்டில்ல வந்து இது எல்லாமுமே வந்து சால்டட் ஃபிளாக்ஸ் சீடுன்னு விக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தேவையில்லாம உப்பு சேர்க்கக்கூடாது. அடுத்தது சியா சீடு. சியா சீட்ல வந்து ஒமேகா 3, கால்சியம், ஃபைபர் வந்து இதுல ரொம்ப இருக்குது. புரதம், பாஸ்பரஸ் இருக்குது. அதே மாரி சியா சீட வந்து நைட்டே தண்ணீல ஊற வச்சுட்டு, காலையில அதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஊற வைக்காம சாப்பிடக்கூடாது. அடுத்தது பம்கின் சீட், பூசணி விதை. இதுல வந்து துத்தநாகம், மக்னீசியம், இரும்புச்சத்து, புரதம் இதெல்லாம் இருக்கிறதுனால, பெண்களுக்கு வந்து அந்த சரியான பீரியட்ஸ் டைம் இல்ல, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இந்த விதை எல்லாமே உணவா எடுத்துக்கும்போது, அவங்களோட ஆரோக்கியம் மேம்படும்போது, அந்த பீரியட்ஸ் மாதவிலக்குங்கிறது மாதவிடாய் சுழற்சி வந்து சீராகும். அதே மாரி அந்த சன்ஃப்ளவர் சீடு சொல்றோம் இல்லையா? சூரியகாந்தி விதை. அதுவுமே வந்து இப்ப மார்க்கெட்ல நல்லாவே கிடைக்குது இதெல்லாமே. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் இ, செலினியம், மெக்னீசியம், புரதம் அதிகமா இருக்குது. அடுத்தது தர்பூசணி விதை, வாட்டர்மெலன் சீட். இதுல வந்து புரதம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், துத்தநாகம் இருக்குது. அடுத்தது சப்ஜா சீட். நம்ம பேசில் சீடு சொல்லுவோம் இல்லைங்களா? துளசி விதைன்னு சொல்றோமே. இதுல வந்து நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, கொஞ்சம் ஒமேகா 3யும் இருக்குது. இப்ப இதுல வந்து இந்த தர்பூசணி விதை, சூரியகாந்தி விதை, பூசணி விதை இது எல்லாமே வந்து நம்ம லேசா வறுத்துட்டு சாப்பிடுறது தான் நல்லது. இப்ப சப்ஜா விதையும் நம்ம வந்து ஊற வச்சியாவது நம்ம சாப்பிடலாம். நம்ம அந்த பாதாம் பீசினோட சேர்ந்து சர்பத்தாவோ இல்லை எலுமிச்சை சாறுலையோ கலந்து சாப்பிடும் போது அது முழுமையான ஆற்றலை கொடுக்குது, உடல் சூடையும் குறைக்கும். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சீடுங்கிறது பாப்பி சீட், கசகசா. நம்ம குழம்புலலாம் சேர்த்து சமைப்போம், குருமாலெல்லாம். புதுமண தம்பதியர்களுக்கு வந்து இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் ஊற வச்சு கசகசாவோட ஊற வச்சு அரைச்சி ஜாதிக்காய் இதெல்லாம் சேர்த்து பாலில் கலந்து கொடுக்கும்போது அவங்களோட தாம்பத்தியம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. தூக்கம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இந்த கசகசா வந்து அதுல கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேக்னீஸ் இதெல்லாம் இருக்குது. ஒரு அளவோட எடுத்துக்கணும். இது வந்து அளவு மீறி வரும்போது மயக்கம், ஒரு மாதிரி போதையை கொடுத்துரும். அளவோட எடுத்துக்கிறது நல்லது. இது எதுவுமே வந்து நம்ம அளவோட எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதோட முழுமையான பலன் கிடைக்கும். நம்ம விட்டமின் வந்து நிறைய விட்டமின்ஸ்க்காக டேப்லெட் எடுத்துக்கணுமா? இப்போ வந்து சத்து இல்லை, நீங்க B12 எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. ஒமேகா 3 எடுத்துக்கோங்க. அது மாதிரி எடுத்துக்கிறது, மருந்தா எடுத்துக்கிறது தவிர்க்க முடியாத நேரத்துல எடுத்துக்கலாம். மற்றவர்கள் நம்ம ஆரோக்கியத்தை முக்கியமா நினைக்கும் போது இது எல்லாமே ஓரளவுக்கு வாங்கக்கூடிய விலைகள்ல தான் இருக்குது. நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து டெய்லி நம்மளோட உணவு முறையில சேர்த்துக்கிறது வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்பையும் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம குழந்தைகளையும் நல்ல முறையில வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நல்ல கொழுப்புங்கிறது வந்து நம்ம இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும், மூளை செயல்பாட்டுக்கு ஆதரவு கொடுக்குது, எலும்பு மற்றும் தசைகளை வலுப்படுத்தும். அது இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையிறது தான் நமக்கு வந்து நிறைய நோய்களை வந்து தருது. அப்புறம் குறிப்பா இப்போ வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த ஹார்மோன் சமநிலை பேலன்ஸ் பண்ண இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து உதவும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்களுக்கான ஒரு அற்புதமான விஷயம்னா இந்த சீட்ஸ். அதுவும் குறிப்பா சொல்லணும்னாக்க நம்ம ஃபிளாக்ஸ் சீட், பம்கின் சீட், எள்ளு, செசமே சீட், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட். இது எல்லாமே வந்து நம்ம பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து சரியா முறையில வச்சுக்கிறதுக்கு, அவங்களுக்குள்ள மாதவிடாய் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கறதுக்கும், குறிப்பா சொல்ல போனா இப்ப தெருவுக்கு தெரு உருவாகிட்டு வர ஃபெர்டிலிட்டி கிளினிக் நம்ம போகாம இயற்கையான முறையில ஆரோக்கியமான கர்ப்பத்துக்கும்
இந்த விதைகள் வந்து ஒரு அற்புதமான இயற்கை கொடுத்த கொடைன்னே சொல்லலாம். அதே மாதிரி இது சாப்பிடும்போது இப்ப ஹேர் ஃபால் பிரச்சனை நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. என் முடி வறண்டு போயிருக்குது. தண்ணினால, அது என்னோட தூக்கம் இல்லாததுனால, நான் டிராவல் பண்றதுனால அப்படின்னு இருக்கும்போது, இதெல்லாம் நம்ம ஒழுங்கா எடுத்துக்கிட்டு வரும்போது, நம்ம தோலும், ஸ்கின் வந்து நல்லா அந்த ட்ரைனஸ் இல்லாம, முடி ஆரோக்கியமா, முடி கொட்டாம, இளநரை குறைந்து, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மூத்திஸ்லயும் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பயோட்டின் நிறைய சொல்றோம். இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் பயோட்டின். அதை வந்து நீங்க லட்டா செஞ்சோ இல்ல வந்து பயோட்டின் ட்ரிங்கா வீட்லயே நம்ம தயாரிச்சுக்கலாம். அதெல்லாம் கொஞ்ச நேரம் மெனக்கட்டோம்னா இதெல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியத்தின் திறவுகோல், இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ். சரிங்க, இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க. எங்களுக்கு இதெல்லாமே விட தினைக்கும் எங்க வீட்ல காலையில நம்ம பாரம்பரிய உணவு தாங்க செய்ய முடியுது. அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அந்த கேள்வி டவுட் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? அதையும் பார்த்துடலாம். நமக்கு முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் காலையில உணவுனா பெரும்பாலும் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டா நம்ம நினைக்கிறது இட்லி. உண்மையிலே அது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, உளுந்து இருக்கிறதுனால புரதச்சத்து இருக்குது, நம்ம அதுல வெந்தயம் போட்டிருக்கோம், அதனோட நார்ச்சத்து இருக்குது. இது வந்து குறிப்பிட்ட நேரம் ஊற வச்சிருக்கிறதுனால இது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதனால அதுல நல்ல பாக்டீரியாக்கள், விட்டமின் பி வந்து அதிகமாகுது. அதனால இது ஆவியில வேகும் எளிதில் செரிமானமாகக்கூடிய மிகச்சிறந்த உணவு. குழந்தைகள்ல இருந்து வயதானவர்களுக்கு வரைக்கும் ஏற்ற ஒரு உணவா இட்லி இருக்குது. அடுத்து சூப்பர் உணவுன்னு பார்த்தோம்னா வெண்பொங்கல். சில பேர் தூக்க மருந்துன்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலே அதிருசியான ஒரு உணவு தானே பொங்கல். இதுல வந்து பச்சரிசியில இருக்கிற கார்போஹைட்ரேட், பாசிப்பருப்புல புரதச்சத்து, நெய்யில் ஆரோக்கியமான கொழுப்பு, மிளகு ஜீரகத்தை வந்து செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. சரிங்க, அரிசி சாப்பிட வேண்டாம் நாங்க நினைக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வரகரிசியோ இல்ல குதிரவாளியோ இல்ல திணையோ சேர்த்து செய்யும் போது ருசியும் அதிகமாகும், நமக்கு ஆரோக்கியமும் அதிகமாகும். சரி, கொஞ்சம் நேரம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வேலை செய்யவும் முடியும், ஆர்வமா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு உணவுங்கிறது பார்த்தோம்னா கேழ்வரகு புட்டு, இடியாப்பம். இந்த கேழ்வரகுல தான் நம்ம கால்சியம் அதிகமா இருக்குது, இரும்பு சத்து நிறைய இருக்குது. இது வந்து ரத்த சர்க்கரை அளவை வந்து மெதுவா உயர்த்தும். சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து சர்க்கரை வந்து உயராது. இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு. அதே மாதிரி இதுவுமே வந்து நம்ம ஆவியில வேக வைக்கிறதுனால எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவு தான். இப்போ மாலை நேரம் சிற்றுண்டின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம வடை, பஜ்ஜி, போண்டா அப்படின்னு சாப்பிடாம சுண்டல் எடுத்துக்கலாம், கடலை மிட்டாய், அப்புறம் வந்து நம்ம இந்த கிழங்குல வந்து வள்ளிக்கிழங்கு இல்லை மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு சாப்பிட்றது, கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, நீர் உருண்டை, இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம ஒரு நாளும் ஒரு இது எடுக்கும் போது இதுல வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதய ஆரோக்கியத்துக்கும் நல்லது. மூளை செயல்பாட்டு தூண்டும் போது குழந்தைங்க வந்து வீட்டில் படிக்கிறதுக்கும் ஒரு ஆரோக்கியமா இருக்கும். இப்போ இந்த உணவுகள்லாம் வந்து யார் எப்படி சாப்பிடலான்னு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டிப்ஸா பார்க்கணும்னா, இட்லி சாம்பார் அதுதான் நம்மளோட பெஸ்ட் காம்பினேஷன். என்னதான் சட்னி வச்சாலும் இட்லியும் சாம்பாரும் தான் முழுமையான ஒரு உணவா இருக்கும். சட்னியும் சாப்பிடலாம், தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, வேர்க்கடலை சட்னி, தக்காளி வெங்காய சட்னி, எது வேணாலும் நீங்க சாப்பிடலாம். ஒரு நேரம் வெஜிடபிள் சட்னி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சிறுதானிய உணவு செய்றீங்கன்னா அதுக்கு வெஜிடபிள் சட்னி செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனா இருக்கும். கம்ப்ளீட் ஃபுட்டா இருக்கும் அது. புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ்,
பஸ் எல்லாமே கலந்த ஒரு உணவா, நிறைவான ஒரு உணவா இருக்கும் அது. இப்ப இட்லி, சாம்பார் வந்து குழந்தைகள், முதியவர்கள், உடல்நிலை சரியா இல்லாதவர்கள் வந்து இது சாப்பிடுறது வந்து நல்லது. அதே மாரி கேழ்வரகு உணவுகள் வந்து கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து குறைபாடு உள்ளவங்க சாப்பிடலாம். எலும்பு பலவீனமானவங்க, இப்ப அடிபட்டு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கவங்க, சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். இந்த கேழ்வரகுலயும் வந்து என்னன்னா, இப்ப வாத நோய் தாக்கம் அதிகமா இருக்கிறவங்க அதிகமா எடுத்துக்க வேண்டாம். எப்பயாவது எடுத்துக்கலாம். சுண்டல் வந்து ஒரு அற்புதமான உணவு. அதுவும் வந்து குறிப்பா சொல்லணும்னா கொண்டைக்கடலை. அதிக புரதச்சத்து, நார்ச்சத்து இருக்கும். உடல் எடையை குறைக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறேன், டயட்ல இருக்கிறேன்றவங்க தாராளமா இந்த சுண்டலை எடுத்துக்கலாம். இவர்கள் வந்து இது ஊற வச்சு, முளைக்கட்டி, பச்சையா கூட சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்து அதிகம் கிடைக்கும். அதே வெண்பொங்கல் வந்து சாப்பிட்ட உடனே ஒரு ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு உடனடி ஆற்றல் கிடைக்கும். நல்ல கொழுப்பு இருக்கும். நல்ல கடின உழைப்பாளிகள், வளரும் குழந்தைகள் வந்து அதிகமா சாப்பிடலாம். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதுல முக்கியமா சொல்லணும்னா, நம்ம ஆடி மாதம் பறந்து விட்டது. ஆடி மாதத்துல வந்து நமக்கு பண்டிகை உணவுகள்னு நிறைய இருக்கும் நமக்கு. பாரம்பரிய உணவுல பார்த்தோம்னா கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், கோவில்ல கூழ் வாத்துறது, கம்பு கஞ்சி, தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், எள்ளு சாதம், கலந்த சாதம் ஆடிப்பெருக்குக்கு செய்யறது, மண் இளநீர், மோர், வெள்ளரிக்காய் பச்சடி, தர்பூசணி ஓரளவுக்கு முடியிற சமயம் தான் சீசன் இது. அப்புறம் வெண்பூசணி, சொரக்காய், பயிரெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறது, முருங்கைக்கீரை பொரியல் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பண்டிகைங்கிறது நம்ம பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்திற்கான ஒரு விஷயமாக தான் நம்ம கலாச்சாரத்துல தொடர்ந்து வருது. இந்த ஆடி மாத உணவுங்கிறது மருத்துவ நோக்கம்னு பார்த்தோம்னாக்க உஷ்ணாயனம், அதாவது வெயில் குறைய ஆரம்பிச்சு அடுத்த மழை காலத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்துல வந்து நம்ம உடல்ல வந்து தகவமைப்பு செய்யறதுக்காக அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கேத்த மாதிரி உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு, டீஹைட்ரேஷன் ஆகாம நீர் இழப்பு தடுப்பது, செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கு, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, அடுத்து வரக்கூடிய மழை காலம், குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய, உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் மற்றும் நீர்ச்சத்தை வழங்கக்கூடிய விஷயங்கள் நிறைந்ததாக தான் இந்த ஆடி மாத சிறப்பு உணவுகள் இருக்கிறது. திருமூலர் சொன்ன மாதிரி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஆமா, நம்ம உடம்ப வந்து இப்படியும் வளர்த்தால் உயிர் ஆயுள் நீளும். அப்ப அந்த உடம்ப வளர்க்கறதுக்கு நமக்கு உணவே மருந்து என்று எடுத்துக்கிட்டோம்னாக்க, மருந்தே உணவுங்கிற காலத்துக்கு நம்ம மாறாம ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் இதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில இன்னும் சற்று கூடுதலான சுவாரஸ்யமான தகவல்களை உங்களை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். மேடம் தேங்க்யூ மேடம். நான் கால் பண்றேன், ஒரு எமர்ஜென்சி வெளியே இருக்கேன். மேடம் கேக்குதா? ஓகேங்க சார், நன்றி. கூப்பிடுறேன்.